வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு ஆட்கொள்ளும் ஆண்டவன். மண்ணில் பிறந்தே மகேசனை நாடு, எண்ணத்தில் கலந்தே ஏற்றம் பெறு, புண்ணியத்தில் வாழ்ந்தே போதாகாசம் உணர், கண்ணியத்தில் கலந்தே கர்த்தரார், விண்ணில் கலந்தே விஸ்வரூபமாக, பெண்ணில் கலந்தே பெருமைகள் பெறு, பொன்னை தவிர்த்தே பூர்வீகம் செல், தன்னில் கலக்கும் தற்பரத்தை உணர், வான்வழி திறந்தே வந்திடுவான் சிவன், துன்பம் நீக்கியே துரியம் இணை துய்வானே. வாழ்க வளமுடன். மண்ணில் பிறந்துதான் அனைவரும் மகேசனை, இறைவனை நாடிச் செல்ல வேண்டும் என்பதாகவும், எண்ணத்தில் கலந்தே ஏற்றம் பெறு, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று குரு அவர்கள் கூறும் அந்த எண்ணத்தில் கலந்து ஏற்றம் பெற வேண்டும். புண்ணியத்தில் வாழ்ந்தே போதாகாசம் உணர். இந்த பூவுலகில் அறநெறியில் நின்று வாழ்ந்தால் ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதாக தன்னை மாற்றி வாழ்பவர்கள் புண்ணியத்தில் வாழ்கிறார்கள். ஐந்தில் அளவு முறை பேணி அந்த தன்மாத்திரை அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பதை அளவும் முறையுமாக துய்த்து வாழ்கிறார்கள் என்பதாக புண்ணியத்தில் வாழ்ந்து பூதாகாசம் உணர், கண்ணியத்தில் கலந்தே கர்த்தராகு, ஒழுக்க மேன்மையை பெற்று பண்பாட்டில் சிறந்து அந்த இறைவனை நோக்கி பயணிக்கும் போது கர்த்தராக மாறக்கூடிய சாத்தியக்கூறு ஒவ்வொருவருக்கும் வந்துவிடும் என்பதையும், விண்ணில் கலந்தே விஸ்வரூபமாக பேரியக்க களத்தில் நின்று தவம் இயற்றும் போது மனிதன் விஸ்வரூப தரிசனத்தை அகக்காட்சியாக மாற்றுவதாக வரும்போது அவனுள் அமைதி வருகிறது என்பதை கூறி, பெண்ணில் கலந்தே பெருமைகள் பெறு. பூவுலகத்தில் வாழ்க்கை நடத்தும் அத்தனை பேரும் பெண்ணில் கலந்தே இல்லறத்தை ஏற்றுத்தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டே குதூகலம் அடையும் பயிற்சியாக குரு அவர்கள் அனைத்து பயிற்சிகளும் நமக்கு தந்து இறை நோக்கி பயணித்து செல்லலாம் என்று காட்டும் அந்த இலக்கை இந்த வரி கூறுகிறது. பொன்னை தவிர்த்து பூர்வீகம் செல். பொன் இருக்க வேண்டியதுதான், அளவும் முறையுமாக இருக்க வேண்டும். ஆசையில் ஆழ்ந்து அமிழ்ந்து போவதாக, அதுவே சாஸ்வதம் என்பதாக இருக்கக்கூடாது. அதை தவிர்த்தால்தான் அடுத்த கட்டமாக தன்னில் கலக்கும் தற்பரத்தை உணர வாய்ப்பு இருக்கிறது என்பதை கூறுவதாக வருகிறது. வான்வழி திறந்தே வந்திடுவான் சிவன், வான்வழி திறந்தே வந்திடுவான் சிவன். துரியாதீதம் என்பதாக நம்மை ஆழ்மன தியானமாக மாற்றும் போது துரியத்திற்கு அவன் வந்து அந்த அழுத்த உணர்வில் கலந்து அதீதமான அந்த இறைவனை உணர்வதாக வான்வழி திறந்தே பேரியக்க களம் இயக்கத்தை தாண்டும் போது இருப்பு நிலையான இறைவன் சிவன் இணைவாவான் என்பதை கூறி, அவ்வாறு இணைவாகும் போது துன்பம் நீங்கியே துரியம் இணைத்துய்வானே.
துன்பத்தை நமக்கு நீக்குவதாக இறை உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு என்பதாக அவனை மாற்றி தூய்மையான அந்த இறைவன் இணைவாகும் போது அந்த துரியத்தில் இணைந்து உய்வானே என்று சொன்னால் அவன் வேறு இறைவன் வேறு அல்ல. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பதாக மாறி அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக அவனை மாற்றுவதாக அந்த இறைத்தன்மை மாற்றிவிடும் என்பதாக ஆட்கொள்ளும் ஆண்டவன் என்பதாக இத்தலைப்பு வந்திருக்கிறது. நம்மையே ஆட்கொண்டு அந்த ஆண்டவனாக கடவுள் போல் வந்து என்னை காப்பாற்றினீர்கள் என்று ஒவ்வொருவரும் நம்மை அந்த இறைத்தன்மையாக உணரும் அளவிற்கு நம்மை மாற்றுவதாக அந்த இறைத்தன்மை நம்முள் வந்துவிடும் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன். கவிதந்த இறைநிலைக்கும் எனக்கு வழியை காட்டிக் கொண்டிருக்கும் குருவுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.